ஒரு நல்ல கலெக்ஷன் வந்து உருவாக்கணும் அப்படின்னா அதிகமான பட்ஜெட் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. 200 ருப்பீஸில் ஒரு 10 புக்ஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வரைக்கும் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் திவ்யா. 200 ருப்பீஸ்லேயே நிறைய நல்ல புக்ஸ் வந்து இருக்குது. நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க எக்ஸ்பென்சிவாக புக்ஸ் வாங்கினா தான் வந்து அது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு புக் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அது மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், புக்கோட பைண்டிங்கோ இல்லை ஹார்ட் கவர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் இருக்கலாம், இல்லை ப்ரொடக்ஷன் குவாலிட்டி இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து புக்கோட ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். புக்கோட ப்ரைஸும் அதோடைய வேல்யூக்குமே வந்து எந்த சம்மந்தமுமே வந்து கிடையாது. ஒரு பெஸ்ட்டு ஒரு 10 புக்ஸு 200 ருப்பீஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நான் வாசித்ததில் எனக்கு பிடிச்ச ஒரு சில புத்தகங்களை தான் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து வைக்கம் முகமது பஷீர் அவர்களுடைய ஒரு புத்தகம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன புக் அப்படின்னா காதல் கடிதம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது வந்து காலச்சுவடு பதிப்பகம். இந்த புக் வந்து ஒரு 77 பேஜஸ் தான், 100 ருப்பீஸு. தமிழில் வந்து எழுதினவங்க சுகுமாரன் ஐயா அவர்கள். இவங்களுடைய புக்ஸ் வந்து நிறைய நல்ல நல்ல புக்ஸ் இருக்குது. நான் வந்து காதல் கடிதம் வந்து ஸ்பெஷலாக வந்து அவருடைய புத்தகம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா பல வருஷங்கள் ஆயுமே வந்து எழுதி ஒரு 80 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இருந்தாலும் அதனுடைய புதுமை வந்து அவ்வளோ இப்போவுமே இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த புத்தகம் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். 100 ருப்பீஸ் தான். நான் சொல்ல போகிற எல்லா புக்ஸுமே வந்து 100க்கும் இருக்குது, 120, 130லேருந்து 200க்குள்ளே தான் எல்லா புக்ஸுமே இருக்குது. நான் செகண்டாக சொல்கிற புக் வந்து அணிலாடு மூன்றில். இதை எழுதினவங்க வந்து நான் முத்துக்குமார் அவர்கள். அதாவது உறவு முறைகளை இவ்வளோ ரசித்து இவ்வளோ அழகாக சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பார். இந்த காலகட்டத்தில் நம்ம உறவினர்களிடம் பேசுகிறது, அந்த ஒரு கான்டாக்டில் இருக்கிறதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. ஏன்னா அதிகமாக யாருமே சோஷியலைஸ் ஆகிறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ ரசித்து எழுதியிருக்காருன்னா அவங்களுடைய உறவினர்களோட, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட, அவங்களுடைய ரிலேஷன் கூட எல்லாம் எவ்வளோ க்ளோஸாக இருந்திருப்பார் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஒரு பிகினராக இருக்கும்போது அதெல்லாம் வாசித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அவருடைய எல்லா புத்தகங்களுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு உறவு முறைகள் பற்றி வாசிக்கணும், ஒரு நமக்கு ஒரு லவ் வரும் அவங்க மேலே. ஒவ்வொருத்தங்க மேலேயே வந்து ஒவ்வொரு கேரக்டர் வாசிக்கும்போது ஒருத்தங்களுடைய ஞாபகம் வந்து வர்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுற புக் வந்து துப்பட்டா போடுங்க தோழி, கீதா இளங்கோவன் அவர்கள் எழுதினது. இது வந்து 200 ருப்பீஸு. இதுலையுமே அவங்க நிறைய விஷயங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆடை சுதந்திரம் நிறையா சொல்லியிருப்பாங்க. நைட்டி போடுறது பற்றியாக இருக்கட்டும், துப்பட்டா போடுறதா இருக்கட்டும், பெண்கள் வந்து ஒரு குழந்தை வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து பெண்கள் படிக்கணும், கண்டிப்பாக ஆண்களுமே கட்டாயமாக வாசிக்கணும். ரொம்ப ஒரு சூப்பரான புக்கு. பெண்ணியம் ரிலேட்டடான அவங்க எழுதின புத்தகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த புத்தகம். ஃபோர்த்தாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுற புக் வந்து இது வந்து வாஷிங்டனில் திருமணம், டிஸ்கவரி புக் பேலஸ். இது வந்து 150 ருப்பீஸு. ஒரு காமெடியான ஒரு புக்கு. அதாவது தமிழ்நாட்டில் நம்ம எப்படி ஒரு திருமணம் பண்ணுவோமோ அந்த மாதிரி எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது எல்லாமே வெளிநாட்டில் நடத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ராக்வெல்லர் அப்படின்னு ஒருத்தங்க ஆசைப்படுவாங்க. அங்கேருந்து அவங்களுடைய உறவினர் 2 பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான், இங்கே ஒரு விசேஷத்துக்காக வருவாங்க. அங்கே நிறைய விஷயங்கள் ஃபோட்டோ கேப்சர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை போய் அவங்க நாத்தனார்கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு திருமணம் வந்து வாஷிங்டனில் அமெரிக்காவில் அங்கே நடத்தி பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒருத்தங்களுக்கு பண்ணி வைப்பாங்க. ஸோ அங்கே ஏற்படுற ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே வந்து அவ்வளோ அழகாக காமெடி கலந்து வந்து சூப்பராக எழுதியிருப்பார். இந்த புக் வாசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரீடிங் ஸ்லம்ப்லேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ நான் நெக்ஸ்ட்டு சொல்ல போகிற புக் வந்து நைலான் கயிறு, சுஜாதா அவர்கள் எழுதினது. இது வந்து ரூ. 180. இந்த புக் வந்து ஒரு க்ரைம், சுஜாதா அவர்கள்னாலே தெரியும், க்ரைம் த்ரில்லரு. ஒருத்தங்க வந்து இறந்துருவாங்க. அது எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி சில தடயங்கள் மூலியமாக வந்து அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. அதுதான் அந்த ஸ்டோரி. இப்போ ரீசெண்டாக கூட ரொம்ப இந்த புக்கை பற்றி அதிகமாக பேசப்பட்டுட்ருக்காங்க. சூப்பரான புக் இந்த புக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நான் 6th சொல்கிறது யுகபாரதி அவர்கள் எழுதிய மகா பிடாரி. இந்த புக் வந்து ₹150. நான் பரிசலில் வாங்கினேன். இந்த புக்குமே வந்து காதல் கவிதைகள் ரொம்ப நல்லா இருந்துச்சு, யதார்த்தமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிது. ஸோ அதனால் உங்களுக்குமே அந்த புக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடுத்தது எனக்குரிய இடம் எங்கே அப்படின்ட்டு மாடசாமி அவர்கள் எழுதின புத்தகம். வகுப்பறை உறவுகளும் உரையாடல்களும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கும். இதோடைய விலை பார்த்தோம்னா ₹130. பாரதி புத்தகாலயம். நிறைய நேரம் மாணவர்களை வந்து யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. பெற்றோர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், அவங்கள வந்து நிறைய நேரம் வந்து மதிப்பிடுறதுலையே வந்து நம்ம அதிகமாக நேரத்தை வந்து செலவிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்கள வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப எஃபர்ட் போடுறதில்ல. இன்னொன்று, இப்போ ஒரு வகுப்பறை அப்படின்ட்டு இருந்தால் அது வந்து மாணவர்களுக்கானதாக தான் இருக்கணும். ஆனால் அங்கே அப்படி இருக்கா அப்படின்னா ஆசிரியர் மட்டுமே தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி எழுதின ஒரு புத்தகம். இதை வந்து எல்லா ஆசிரியர்களுமே பெற்றோர்களுமே வந்து வாசிக்க வேண்டிய புத்தகம். ரொம்ப நல்ல புத்தகம். ஒரு ₹130 தான். அடுத்தது நான் 8th சொல்கிற புக் வந்து நுண்கலைகள், மயிலை சீனி வெங்கடசாமி அவங்க எழுதினது. இது வந்து ₹120 பரிசல். நுண்கலைகள், ஏன்னா தமிழினம் அப்படிங்கிறதே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இல்லையா, பல பெருமை உடையது. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட அந்த கலைகள் எல்லாமே வந்து நம்மளுடையது. இப்போ நம்ம மன அமைதி வேணும் அப்படின்னா நம்ம கலைகளைத்தான் வந்து நாடி போகிறோம். என்னதான் இப்போ வந்து தொழில் ரீதியாக நாகரிகம்னு சொல்லி வளர்ந்து வந்தாலும் ஒரு அமைதி வேணும் அப்படின்னா கலையைத்தான் தேடி போகிறோம். அப்படி ஒரு கலை தான் வந்து நுண்கலைகள் அப்படிங்கிறதுமே. நம்ம செய்கிற அதாவது நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிற ஒவ்வொரு விஷயமுமே வந்து கலை தான். ஸோ அவ்வளோ அழகாக வந்து அந்த கலை கோவில்கள் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம், லாஸ்ட் இயரில் வந்து வாசித்ததில். அடுத்தது வந்து 9th நான் சொல்கிற புக் வந்து விசாவுக்காக காத்திருக்கிறேன். தமிழில் வந்து பூக்கோ சரவணன் அப்படிங்கிறவங்க எழுதினது. இது வந்து ஒரு ₹40 நான் வாங்கினேன். அம்பேத்கர் அவர்கள் வந்து அவருடைய வாழ்க்கையிலையா இருக்கட்டும், அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையா இருக்கட்டும், அந்த தீண்டாமை குறித்து அவங்க போகிற இடத்துல எல்லாமே வந்து படுற கஷ்டங்களை எல்லாம் எழுதியிருப்பார். சொந்த ஊராக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும், வெளியூராக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவ்வளோ சூப்பராக பதிவு பண்ணியிருப்பார். நான் லாஸ்ட்டாக சொல்கிற புக் வந்து பிரம்மாஸ்திரம். தமிழில் வந்து எம்ஏ சுசீலா அப்படிங்கிறவங்க வந்து மொழிபெயர்த்தது. விலைன்னு பார்த்தா 170. நற்றிணை பதிப்பகம். இது வந்து உலக சிறுகதை இலக்கியத்தில் ஒரு சோறு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த புத்தகம் வந்து நற்றிணை பதிப்பகமில் வாங்கும்போது அங்கே ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து நீங்கள் எப்போவுமே எம்ஏ சுசீலான்னு போட்டால் எந்த புக்காக இருந்தாலும் வாங்கிருங்க அப்படின்னு சொன்னார். அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொன்னார். இதுவுமே நிறைய சிறுகதைகள் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். வாசிக்க அச்சோ நம்மளே அந்த சுச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய வார் மாதிரியெல்லாம் வரும். ஸோ கட்டாயமாக இந்த 10 புத்தகங்களுமே வந்து ஒரு ₹200 வாங்குறதுல பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ரெக்கமெண்டேஷன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் என்ன புக் வந்து வாசிச்சிருக்கீங்க, என்ன புக் வந்து வாசிக்கலான்ட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுமே வந்து எனக்கு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.